இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. ரணம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு இயக்குனராய் அறிமுகமாகி இருக்கும் ஷெரீப் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பர். ஸோ ரணம் மூவி ரிலீஸ் ஆகி எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு? டைரக்டர் நீங்க தான் சொல்லணும். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, ஆடியன்ஸும் நல்லா மவுத் ஆஃப் டாக் சூப்பராக இருக்குது. படம் எல்லாம் நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுறாங்க. பர்டிகுலராக ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏறுறாங்க உள்ள. த்ரில்ல இருக்குது, அது குவைட் சர்ப்ரைசிங். ஒரு ஐடியாவோட பண்ணேன், அது நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓவரால் டீமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். தியேட்டர் விசிட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வீக்குள்ளே படம் போகுது. அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். இந்த இப்போ வர படங்கள் வந்து ஒரு வாரம் தாண்டதே பெரிய விஷயம். அதை தாண்டிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அது செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ வைபவுக்கு வந்து 25வது படம், உங்களுக்கு முதலாவது படம். எப்படி இருக்குது இந்த ஃபீல் சார்? தெரில, அப்படியே நடந்துச்சு. அது அவருக்கு 25th மூவின்னு அவருக்கு தெரியாது. ஸோ லிட்டரலி நாங்கள் ரொம்ப கேஷுவலாக என்ன இதில் இந்த படம் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு செல்லிங் பாயிண்ட் ஒன்று வேணும்ல, என்னன்னு போட்டு விளம்பரம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது ரேண்டமாக கிடைச்ச ஐடியா தான் அது. ஸோ பார்த்தா அவர் ஒரு 24 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அது ஷூட்லாம் முடிச்ச பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது 25வது படம்னு சொல்லிட்டு. எனக்கு முதல் படம். ஸோ அது செம்ம ஹாப்பியாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை எல்லாருக்குமே பிடிச்சி கண்ணு மூக்கு மொழிலாம் அழகாக இருக்குன்னு சொல்லி ஒரு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவியே இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் க்ரைம் த்ரில்லர் தான் எடுக்கணுங்கிற அந்த ஐடியா, அந்த ஒரு தாட் எப்போ உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு வந்து ஒரு 10 years முன்னாடி வந்து கேஷுவலாக நானும் என்னுடைய அம்மாவும் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, என்னோட வீட்டில் வந்து ஒரு சூசைட் பண்ணி என்னோட சித்தி இறந்துட்டாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்போ வந்து அதை பற்றி ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையால் ஆச்சு. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் எப்படியாவது மார்ச்சரிக்குள்ளே அனுப்பக்கூடாது, போஸ்ட்மார்ட்டம் கத்திப்படாமல் அந்த டெட் பாடியை வாங்கணும்னு நினச்சோம், ஆனால் எங்களால் முடியல அப்படின்னாங்க. எனக்கு அந்த இடம் வந்து ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே வந்து யார் போஸ்ட்மார்ட்டம் பண்ண விட மாட்டாங்கன்னா, ரொம்ப பாசமாக இருக்கவங்க அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தவங்க வந்து நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த இதை பண்ண விட மாட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் டெட் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எங்கள் வீட்டில் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் இவங்க ஏன் இதை யோசிச்சாங்கன்றது வந்து அதுக்கப்புறம் நான் ஓப்பன் அப் பண்ணல, அது ரிலாக்ஸ்டாக விட்டுட்டேன். லாஸ்ட் இயர் வந்து ஒரு பெங்களூரில் வந்து ஒரு கர்நாடகாவில் ஒரு கேஸ் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு வித்தியாசமான கேஸ் என்னென்னா, எப்பவுமே இந்தியா மட்டும் இல்லை, உலக பரவலாகவே ரேப் அண்ட் மர்டர்னு நீங்கள் லட்சக்கணக்கான கேஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் மர்டர் அண்ட் ரேப் இது வரைக்கும் நீங்கள் யாருமே கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. நீங்களே ஷாக் ஆகுறீங்க. இப்பெல்லாம் நடக்குதா? நிஜமாலே நடந்துச்சுங்க. இப்போ அது கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கோர்ட்டில் வந்து ஃபைனல் ஹியரிங் தீர்ப்பு வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீர்ப்பில் ஒரு இறந்த உடலை மனிதராகவே கருத இயலாது, அதனால கொலைக்கான ஆயுள் தண்டனையை மட்டும் இந்த நீதிமன்றம் உறுதி செய்யுது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. பார்த்தோன்னுமே அப்செட். அப்போது என்ன நடக்கும்னா, இந்த சொசைட்டியில் யூஸ்வலாகவே ஒரு டாக் இருக்கும். என்னென்னா, அது என்ன தையல் மிஷினை கொடுத்து அமுச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். எனக்கு இது ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அப்போது இந்த மாதிரி இன்டென்ஷனில் இருக்கவனுங்க நம்ம இதை ரிவர்ஸில் பண்ணால் அப்போ நமக்கு தண்டனை கம்மி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம எவ்வளோ ஆபத்தான ஒரு சொசைட்டிக்குள்ளே போயிடுவோன்னு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அப்போது இதை பற்றி ஒரு நியூஸாக வர ஆரம்பிக்குது. அதே கர்நாடகாவில் சையதுன்னு ஒருத்தன் மார்ச்சுரியில் வேலை பார்க்குறான். கோவிட்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணதுக்கான அவார்ட் கொடுக்குறாங்க அந்த சையதுக்கு. அவன் வேறு ஏதோ கேஸில் மாட்டுறான். அவனோட மொபைலை வாங்கி போலீஸ் செக் பண்ணும் போது ரேண்டமாக மார்ச்சுரிக்கு வர பெண்களோட உடல்களோட டெட் பாடிகளோட தவறாக நடந்துக்கிறது, அவங்கள வந்து நியூடாக்கி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சுருக்கான். யார்? ஒரு அவார்டு வாங்கின ஒருத்தன். அந்த நியூஸ் வருது அப்படியே. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு இதை பற்றி பேச 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 விசாரிக்க உலகம் ஃபுல்லாகவே இது நடந்துட்டுருக்கு. அப்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே த்ரில்லர் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்.
ஏன்னா அது எப்பவுமே ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. கரெக்டாக பண்ணிட்டோன்னா சொல்லி அடிக்கிற மாதிரி ஒரு ஜானர் அது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கதையாக சில பேர்கிட்ட இதை பற்றி பேசும்போது அவங்க முகம் மாறுறதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு கூட இப்போ மாறிச்சு சார். ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன், இது படமாக பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும். நம்பர் 1. அடுத்தது இது பேச தயங்குற விஷயம் எல்லாருமே. கான்ஃபிடென்ட்டாக நம்ம வெளியே வர முதல் படத்தை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்டரை கொண்டு வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். முகம் சுளிக்காத மாதிரி இந்த படத்தை எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கு இல்லையா? அந்த டாஸ்கையும் எடுத்துக்கிட்டு அழகாக டிசைன் பண்ணி பண்ணோம். இந்த கதை இப்படி தான் உருவாச்சு. ஏன்னா பொதுவாக வந்து த்ரில்லர் மூவி இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஒரு கதைக்களத்தில் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா இது இது வந்து ஃபேமிலியோட போய் பார்க்காதீங்க, இது வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படங்களாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ரணம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே பார்க்குற மாதிரியும் ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரியான சீன்ஸ் வைக்காம வந்து எடுத்திருக்கீங்க. இவ்வளோ மெச்சூரிட்டி எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சது சார்? தெரியலங்க. மெச்சூரிட்டி டிபெண்ட்ஸ் ஆன நம்மளுடைய சூழ்நிலைகள் தான். அது எப்படி நம்ம வளர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ மேபி அது நான் கடந்து வந்த பழகின மனிதர்கள், என்னை சுற்றி இருக்க சூழல் கூட அது எனக்கு கொடுத்துருக்கலாம். நிறைய தெரிஞ்சுக்கிறோம்ல, தேடல்கள் நிறைய இருக்குது, அதுவும் ஒரு காரணம். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு பெரிய ஆதங்கமும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தந்த ஜானர்ஸ் இவங்களுக்கு தான். இப்போ ஒரு காமெடி அப்படி ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் வந்தால் ஃபேமிலியாக போயிடலாம், ஆக்ஷன் வந்தால் அதுக்கு ஒரு ஃபேன்ஸு, த்ரில்லர்னு வந்தால் அதுக்கு ஒரு ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆல்சோ என்னோட முதல் படம். அப்போ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, என்னென்னா அட்டெம்ப்ட் பண்ண முடியும் இந்த படத்தை. இன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பிளே ஒரு கான்ஷியஸாக தான் பண்ணோம். இன்றைக்கி பேசுகிறாங்க எல்லாருமே அதை பற்றி. இப்போ அப்படியே ஸ்லோ பிக்கப்பாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நாங்கள் என்ன எக்ஸிக்யூட் பண்ணோன்னு நினச்சோமோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ நான், என் ஃப்ரெண்டு பாலாஜி டிஓபி, அவனும் டிஸ்கஷனில் இருந்தான். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மதன், அவன் ஏடி கம் ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடித்தான். ஸோ நாங்கள் எல்லாருமே இதை ஒன்றா தான் டிஸ்கஸ் பண்ணோம் இந்த கதையை. அப்போ நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இது பண்ணது என்ன அப்படின்னா, இப்போ நான் படம் பண்ணுறேன், கண்டிப்பாக என் வீட்டிலேருந்து வந்து பார்ப்பாங்க. ஆமாம். அப்போது பாருமா நான் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன், பாருங்கள் நான் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்லி என் ஃபேமிலியை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணேன். அதில் தான் நான் முதல்ல கான்ஷியஸாக இருந்தேன். என்னடா நீ முதல் படம் பண்ணுற, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதுன்றதில் ஒரு கவனம் இருந்துச்சு. அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து தியேட்டருக்கெல்லாம் வந்து குழந்தைங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த படத்தை பார்த்து, தம்பி இந்த மாதிரி நல்ல படமாக பண்ணு அப்படின்னும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏதோ ஒன்று ஆரம்பித்து அது வேறு மாதிரி முடிஞ்சிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் தான் அது. வைபவ் அவர்களை வந்துட்டு நாங்கள் வந்து கலகலப்பான ஒரு கேரக்டராக தான் பார்த்துருக்கோம் படங்களில். ஆனால் அவரையும் வந்துட்டு இப்படி ஒரு கேரக்டரில் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. இது இவருக்கு சூட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா ஸ்டார்டிங்லேயே? கதை எழுதும் போது இந்த ஹீரோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அந்த ஐடியாலஜி கிடையாது. ஸோ ஒன்ஸ் நம்ம கதையை ஃபினிஷ் பண்ணோம். கதை ஃபினிஷ் பண்ணிட்டு நான் என்னோடய சர்க்கிளில் உட்காந்து இது நரேட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கதையை ப்ரொடியூசருக்கு போகிறதுக்கு முன்னாடியே முதல்ல நரேட் பண்ணேன். நரேட் பண்ணும்போது எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை நினச்சி அதை கேட்டு எக்ஸைட் ஆனாங்க. ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு கிளைமேக்ஸ் நீங்கள் சீட்டு விட்டு எழுந்து வரும்போது வரைக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த படத்தில். அதை அவங்க ரொம்ப ப்ளஸ்ஸாக பார்த்தாங்க. ப்ரெசன்டேஷனாகவே அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன், ஸ்க்ரீன் பிளே புதுசுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ரெசன்டேஷனாக என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் ஓடும்பொழுது, சரி இப்போ ப்ரொடியூசர் போய் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா யாருப்பா ஹீரோ அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த கதையை நான் நிறைய 2-3 ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஒரு ஹீரோஸ் எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அது யாருன்னா, இதுக்கு முன்னாடி த்ரில்லர் ஜானர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க ஹீரோஸ் அவங்க எல்லாருமே. அப்போ நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஸ்கூலிங் டெம்ப்ளேட் தான். ஒரு 10 பேர் செமினார் எடுக்க சொல்லுவாங்க, இல்லை எதனா ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதில் யார் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக டாக்காக இருக்கும். இது நான் வந்து என்னோடய ஸ்கூலிங்லேருந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயம். அப்போ ப்ரெசன்டேஷனாக என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அதுக்கு அப்போ என்னதான் கதை எழுதினாலும் உங்கள் கண்ணில் பட போகிறது அங்கே ஹீரோவும் இந்த கேரக்டர்ஸும் தான். உங்களுக்கு என் டேரக்டர்லாம் அதுக்கப்புறம் படம் ஹிட் ஆனால் தான் தெரிவாங்க. ஸோ அப்போது நான் முடிவு பண்ணது என்னென்னா, இது வரைக்கும் த்ரில்லரே பண்ணாத ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அதில் முதல் ஆப்ஷனே இவர் தான். 3 ஆப்ஷன் இருந்தது. 3 பேருமே இது வரைக்கும் த்ரில்லரே பண்ணல, காமெடி 3 பேருமே. அப்போது யோசிச்சாங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ப்ரொடியூசரும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சது. அது அவருக்கும் இங்கே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதே நேரத்தில் வைபவ் சாருமே இது வரைக்கும் அவர் பண்ணாத ஜானர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு பேசுகிறாங்க, டைலாக்ஸ் கூட ரொம்ப ஷட்டிலாக கம்மியாக இருக்கும்.
இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வைபவ் சார்னு இல்லை, இந்த படத்தில் பண்ண எல்லாருமே இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர்ஸ் பண்ணதால் இதுதான் இந்த படம் வந்து எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன். சூப்பர். Okay, அண்ட் நீங்க சொன்ன போதே சொன்னீங்க வைபவ் அவர்களோட இன்னும் ஒரு 3 ஆர்டிஸ்டும் வந்து மைண்ட்ல இருந்தாங்க. பட் அவங்க இது வரைக்கும் காமெடி தான் பண்ணாங்க அப்படின்னு. அந்த ஆர்டிஸ்ட் யார் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? சிவான் ஐடியாவில் இருந்தார், மிர்ச்சி சிவா. ஓ ஓகே. வேற மாதிரி இருந்திருக்குமே. ஆமாம், ஆனால் எனக்கு அவர் ஐடியாவில் இருந்தார். அதுக்கப்புறம் விமல் சார் இருந்தார். விமல் சார் அதுக்குள்ளே விலங்கு வந்துருச்சு. ஆனால் அவர் இது வரைக்கும் பண்ணதில்லை. அதுக்குள்ளே பிரசாந்த் சார் அதை பண்ணிட்டாரு. பட் விமல் சார் எனக்கு அதில் வந்து ஒரு ஐடியாவாக இருந்தார். பட் வந்து சிவா அப்படிங்கிற போது எல்லாம் சர்ப்ரைஸ் ஆனாங்க. எப்படி அவரை வச்சு யோசிச்சோன்னா, இது கேரக்டர் தானே, அது ஹீரோயிசம் இல்லாமல் நம்ம அழகாக எழுதும் போது அது ஈஸியாக ஆடியன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் ஏன் எழுதுனேன்னா, மற்ற ஹீரோஸுமே நம்மளை நம்பணும். இவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு ஒரு டைமென்ஷன் வந்து அதுதான் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நினைப்பாங்க. நம்ம கண்ணாடியில் டெய்லி ஒன்று பார்ப்போம், இன்னொருத்தன் நம்மளை வேற டைமென்ஷனில் பார்க்குறான்னா அது நம்ம விருப்பப்படுவோம். அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இன்னும் சூப்பர் இல்லை. ஸோ அது வந்து இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா சார். அதே மாதிரி வந்து இந்த கதைக்கான நாட் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்றத வந்து சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கேரக்டர், ஹீரோவோட கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத எப்படி ஃப்ரேம் பண்ணீங்க? உங்களுக்கு ஏதாவது அதுக்கு தனியாக ரிசர்ச்லாம் பண்ணீங்களா? அப்ராட்ஸில் ஃபாரின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஆதார் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க இன்னும் அட்வான்ஸாக இருப்பாங்க. ஒரு சின்ன முடி கிடச்சா கூட அது யாருன்னு தெரிஞ்சிடும். டிஎன்ஏ வச்சு அங்கே அந்த அளவுக்கு அவங்களுக்கு டேட்டாஸ் இருக்கும். நம்ம இப்போ தான் அதோட பிகினிங் ஸ்டேஜ்லேயே இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு நம்ம கைரேகை வச்சா நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும். இன்னும் நம்ம டிஎன்ஏக்குள்ளெல்லாம் இன்னும் போகலை. ஸோ அப்படி தான் இங்கே இருக்குது. பட் பல கேசஸ் வந்து இந்த மாதிரி அவங்க அழகாக அந்த ஸ்கெல்டனை வச்சு ஸ்கெட்ச் பண்ணி இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது நிறைய இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுற பர்சன்ஸ் வந்து வெளியே இருக்காங்க. அது வந்து ஒரு சப்போர்ட்டட் கேரக்டர் தான் அது. நீங்கள் என்னதான் இதில் வந்து நம்ம இவங்களை ஹீரோவாக காட்டிட்டாலும் இது சினிமான்றது வேற ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு இல்லை. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எசன்ஸோடு தான் அதை நம்ம வைப்போம். பட் ரியல் கேரக்டர்ஸ் இது இருக்குது. ப்ரெசன்டேஷனாக என்ன உங்களுக்கு வித்தியாசமாக கொடுக்க முடியும் போது அங்கே ஒரு ஹீரோயிசம் தேவைப்படுது. அதனால தான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அக்யூரேட்டாக வரைஞ்சிருவான் அப்படிங்கிற ஐடியாலஜியில் அது வச்சது அது. பட் இருக்குது, இது எல்லாமே அங்கங்கே நம்மளை சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் வச்சு தான் எழுதுனேன். சூப்பர். அண்ட் வைபவ் அவர்கள் வந்து கதையை கேட்டோடனே ஃபர்ஸ்ட் என்ன ரியாக்ஷன் இருந்தது அவருக்கு? டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாரா? ஏன்னா அவரோட 25th மூவிங்கும் போது அவருக்கு என்ன மாதிரியான தாட்ஸ்லாம் இருந்துச்சு? உங்கள்கிட்ட என்னென்னலாம் ஷேர் பண்ணாரு? நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் சர்க்கிளில் எல்லாம் சொல்லிட்டாங்க, அவருக்கு வந்து நீ 20 மினிட்ஸ்க்கு மேலே கதை சொல்லாத, அவர் டைவர்ட் ஆகிடுவார், நீ அழகாக என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லு, அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு அப்படி கதை சொல்ல தெரியாது. நான் 1.5 மணி நேரம்னா 1.5 மணி நேரம் எனக்கு அந்த ஸ்பேஸ் தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் எனக்கு இங்கேயே தெரிஞ்சிடும் இது இவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல. நான் பின்னாடி போய் ரீஒர்க் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அவங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, நம்ம அடிப்போன்னு அடிக்கிற 2 மணி நேரம் போகுது. அவரு இன்ட்ரெஸ்டாக ரொம்ப உள்ளே போயிட்டார் கதைக்குள்ளே. ஏன்னா அது அந்த பேட்டர்ன், அதுதான் சொல்கிறேன். அடுத்தது என்னன்னு ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும்போது கதையை சொல்லி முடித்த உடனே அவர் இப்போ கூட நான் கேட்டேன், அவருக்கும் மறந்து போச்சு. அவர் ஒரு ஹாலிவுட் டைரக்டர் பேரை சொல்லி அவரு மாதிரியான பேட்டர்னா அப்படின்னாரு. ஐயோ ஹீரோ ஓகே சொல்லணுமா? ஆமான்னு சொல்லிட்டேன் நான். டைரக்டர் பேர்லாம் எனக்கு இன்னும் கூட ஞாபகமும் வர மாட்டேங்குது. ரீசெண்டாக தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா நான் ஆமான்னு சொன்னேன். அப்படியா, யார் பேர் சொன்னேன் நான்? எனக்கு யாரும் தெரியலண்ணே அப்படின்னேன். ஸோ ஓகே, ஆமாம் சொல்ல வச்சுனும்ல, ஹீரோ ஒத்து வைக்கிறது தானே எங்கள் டாஸ்க்கு. ஆமாண்ணே அந்த பேட்டர்ன் தான் சொல்லிட்டேன். அது என்ன பேட்டர்ன் கூட நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்குன்னு அப்படின்னு. பண்ணணுமா, இது வரைக்கும் நான் ஜாலியாக பண்ணியிருக்கேனே, இல்லைண்ணா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்ப்போம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அதில் ஒரு 50% வந்து அவர் ஹாப்பியாக இருந்தார். அப்புறம் டே 1ல் வந்து நிறைய சுற்றி இருக்கிற சேலஞ்சஸ் நிறைய இருந்தது. அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு சீன் அவரோட ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சீன் தான் முதல்ல எடுத்துட்டு நம்ம ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ 2 பேருக்குமே இதை போட்டு காட்டிடுவோம். ஸ்பாட் எடிட்டிங் தான் போயிட்டு இருந்துச்சு. போட்டு காட்டினோம், எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வைபவ் அண்ணா வந்து இப்போ வரைக்குமே என்னை வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டார், ஏன் எதுக்குன்னு. இப்போ கூட ஏதாவது ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டேன்னா போகலாம் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு ஹீரோவோடைய நம்பிக்கை, ஒரு ப்ரொடியூசருடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கீங்க. முதல் படத்தோடைய டேரக்டராக நிறைய விஷயங்கள் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க முதல் படத்துக்கு. அப்படி என்னென்னலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எங்கே கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன் சார். இல்லை, எல்லாரும் முதல் படம் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே என்ன சேலஞ்சஸ் இருக்குமோ எனக்கும் அதே தான் இருந்துச்சு. ஈஸியாக
இப்போ இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் வந்து பெரிய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கே இன்னைக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக படம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துருச்சு, தேட்டருக்கு போகிற ஆடியன்ஸ் கம்மியானதால் இங்கே நல்ல நல்ல படங்கள் கதை அதாவது மெட்டீரியலாக ஆகுறதே பெரிய விஷயம். பவுண்டாகவே இருக்கும் நிறைய கதைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த சேலஞ்சஸ் வந்து எனக்கு இதில் இருந்துச்சு ஃப்ரம் த பிகினிங். கதையை முடித்த பிறகு இது அதுவாக மூவ் ஆரம்பிச்சு. கதையை ஃபினிஷ் பண்ணிட்டு ஒருத்தர்கிட்ட சொன்னேன்ல, அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவார், இங்கே பாரு ஒரு கதை ஒன்று இருக்குது, கேட்குறியான்னு. இந்த கதை அதுவே தேடிக்குச்சு, அப்படியே போயிட்டே இருந்தது எனக்கு. அதனால் எனக்கு சேலஞ்சஸ் கிடையவே கிடையாது. எல்லாமே மேஜிக். ஏன் சேலஞ்ச் இல்லைன்னு சொல்கிறேன்னா, நாங்கள் முதல்ல இது எதையுமே கஷ்டமாகவே பார்க்கல. எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், பயங்கரமாக. நான் பேசிக்காகவே சினிமா லவர். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டிஓபி பாலாஜியாக இருக்கட்டும், நாங்கள் ரொம்ப வருஷமாக ஜெயிக்கணும்னு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எடிட்டர் முனிஷ், அவனும் பார்த்திங்கன்னா பயங்கரமான சினிமா லவர். நான் அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண மணிமொழியன் ராமுதுரை, அவர் தான் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர். அவர்கிட்டேருந்து நான் சினிமா கற்றுக்கிட்டேன். அப்போ அவர் இன்னும் பயங்கரமாக லவ் பண்ணுவார் சினிமாவை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் மட்டும்தான் இதில் புதுசு, எல்லாருமே ஒரு படம் 2 படம் பண்ணவங்க ஆல்ரெடி. அப்போ எனக்கு அந்த நீங்கள் கேட்குற சேலஞ்ச் வந்து எனக்கு அங்கே இல்லை. எனக்கு என்ன அங்கே சேலஞ்சாக இருந்ததுன்னா, ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி புதுசாக என்ன பண்ண போகிறோன்றது மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதனால தான் இந்த படம் வந்து நல்லா வந்துருச்சு. நான் அதை விட்டுட்டு என்னோடய பிரச்சனைகளை என்னோட டீம் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்கிட்ட கொண்டே வர மாட்டாங்க. என்னை அழகாக சூப்பராக பார்த்துப்பாங்க. உன் வேலை என்ன, உன் டைரக்ஷன் பண்ணுறதை மட்டும் பாரு அப்படின்னு. எனக்கு ஈபியும் அதே மாதிரி தான், பயங்கர சப்போர்ட்டு. அவர் அழகாக சூப்பராக டேக்கிள் பண்ணுவார். நான் ஒரு நாளைக்கு 200 க்ரௌடு கேட்பேன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு 150 வரும். அந்த 50 வராமையே இருக்கும், ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்துடும். ஸோ நான் என்ன கேட்டனோ எல்லாமே எனக்கு கிடச்சிது இந்த படத்தில். ஸோ சேலஞ்சஸ்ன்னு சொல்லும் போது ஒரு நல்ல படத்தை ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுன்றது மட்டுமே எனக்கு சேலஞ்சாக இருந்தது. மற்றபடி ஓவரால் இந்த படம் இன்னைக்கு நல்லா போகுது அப்படின்னா அதை மட்டும் நான் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. மொத்த பேரோட எஃபர்ட்டுமே அதில் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா சமீபத்தில் ஆடியன்ஸோட ஜென்ரல் ரிவ்யூ என்ன இருக்குன்னா, நிறைய மூவிஸ் வருது, த்ரில்லர் ஏகப்பட்டது வருது, வயலன்ஸ் வந்து ரொம்ப காமிக்கிறாங்கப்பா. வயலன்ஸ் இந்த மாதிரி இறந்து போறதா இருக்கட்டும், இந்த ஆக்ஷன் சீன்ஸ், பிளட் ஷெட் ஏகப்பட்டது இருக்கு. ஏன் இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வருது, ஏன் வயலன்ஸையே நோக்கி நம்ம தமிழ் சினிமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு நம்ம ஆடியன்ஸ்ட. ஸோ நீங்க அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கே போன வருஷம் அந்த ஃபீல் வந்துருச்சு, என்னடா தொடர்ந்து ஒரே எங்க நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த படம் நீங்கள் நினைக்கிற படம் கிடையாது. அதுதான் இந்த படம் ஜெயிச்சதுக்கான காரணம். நாங்கள் த்ரில்லர் சொல்லிட்டா இதை நம்ம பண்ண ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஃபேமிலி கொண்டாடுறாங்கன்னா இது அப்படியே வேற ஜானராக மாறி இன்னைக்கு அது என்னன்னே சொல்ல தெரியாத அளவுக்கு ஒரு விஷயமா போய் சேர்ந்துருச்சு. பட் ஜானர்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் இப்போ த்ரில்லர் லைக் வந்து ஒரு ஆக்ஷன் வச்சிங்களேன், ஜெயிலர் இன்னைக்கு பெரிய பிளாக் பஸ்டர். அதனால் திருப்பி ஜெயிலரே எடுத்தால் ஓடாது. ஸோ அது வந்து ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி காஞ்சனா சீரீஸ், காஞ்சனான்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, டார்லிங்னு ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் வந்திருக்கும் ஒரு 30 ஹாரர் படம் வந்திருக்கும். அந்த 30 படம் பேர் கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் தான் இது. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதை என்ன பண்ணிட்டோம்னா, ஓகே போதும் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கே ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும் போது கிரியேட்டர்ஸ்க்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம்னா 3 பேரோட தாட் ப்ராசஸும் சில சமயங்களில் ஒரே மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரொடியூசரை போய் அப்ரோச் பண்ணுவீங்க, நீங்கள் போவீங்க, நான் போவேன். 3 பேருமே ஒரே நேரத்தில் ஷூட்டிங் போயிருப்போம், ஒரே நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் நம்மளது எல்லாமே வேறு தாட் ப்ராசஸ். ஸோ அதனால் சினிமாவே இந்த மாதிரி அப்படின்னு நம்ம அதை இப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். ஸோ நான் இன்னைக்கு த்ரில்லர் எடுத்தேன்னு வச்சுங்களேன், இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு த்ரில்லர் வரலாம், அதுக்காக இது த்ரில்லர் மாதம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அது வந்து ஒரு கோஇன்சிடென்டலாக இந்த ஜானர்ஸ் பேட்டர்ன் வந்து நடக்கிறது தான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் குட் மூவி, இப்போ குட் நைட் வந்தது, அப்புறம் இருகப்பற்றுன்னு ஒரு படம் வந்தது, இந்த படங்கள்லாம் இப்போ நல்லா போன படம் தானே. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து தெளிவாக இருக்காங்க, நீ எனக்கு நல்ல படம் கொடு, அது ஆக்ஷனாக இருக்கட்டும், எந்த ஜானராக வேணா இருக்கட்டும், நீ எனக்கு நல்ல படம் கொடுத்தா நான் வந்து தேட்டரில் பார்க்குறேன்னு இருக்காங்க. அது நல்லா தான் போயிட்டுருக்கு இண்டஸ்ட்ரி. நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இல்ல வயலன்ஸ் ரொம்ப தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல டெஃபினட்டா கிடையாது. பட் அதே நேரத்துல அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க. நீங்க அதான் சொன்ன ஆக்ஷன் அப்படின்னும் போது, இப்போ எங்க வீட்டுல வந்து ஒரு ஆக்ஷன் படம் வச்சுங்களேன், எங்க வீட்டுல கூப்பிட்டா வரமாட்டாங்க. அது ஒரே சண்டையா இருக்குடா அப்படின்னு வரமாட்டாங்க. பட் அவங்கள நம்ம சட்டையை பிடிச்சி நீ வாமா அப்படின்னு நம்ம கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்தந்த ஜானர்ஸ்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் நல்ல படங்களும் வந்துகிட்டே இருக்கும்.
அதுக்காக நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது இந்த விஷயத்த. ஓகே. ஆமா. கண்டிப்பா சார். அதே மாரி நெறைய த்ரில்லர் படங்கள் வரும்பொழுது, ரணம் வந்து மக்களோட மனசுல வந்து கண்டிப்பா உட்காரும். இந்த சீனுக்கு பிறகு உட்காரும் அப்படின்னு நீங்க நெனச்சு, ரசிச்சு வச்ச சீன் அப்படின்னா, மூவில எது சொல்லுவீங்க? செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு எமோஷனல் சீன் ஒண்ணு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த படத்த தாங்கி ஒரு மாரி நிக்க வச்ச சீன் அதுதான். அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அ போய் பாருங்க. அது புரியும். அது ரொம்ப படம் பார்த்து 2 நாள் கழிச்சு என்கிட்ட பேசியிருக்காங்க நெறைய பேர். அது இன்னுமே நாங்க அந்த இதுலேருந்து வெளிய வரல அப்படின்னு சொல்லிட்டு. இது பொதுவாவே இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலரா நான் ஒரு சீன் சொல்லிட்டேன். அ ஒரு மார்ச்சுரியில ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். ஒரு எமோஷனல் சீன் ஒண்ணு. ஸோ அது. அண்ட் ஓவரால் படமே பார்த்தீங்கன்னா, ஒரு 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 எப்படி சொல்றது? நீங்க ஒரு மிஸ்ட்ரி ஹவுஸ்க்குள்ள போயிட்டு ஒரு 1 ஹார் ஒரு 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 ஃபைனல் ஆன்சருக்கு கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு ஒரு 10 கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த அந்த கேம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுதான் இந்த படம். நீங்க போயிட்டு உள்ள போய் உட்காந்தீங்கன்னா, படத்தோட முதல் ஷாட் அந்த முதல் ஷாட்டுக்கும் கிளைமாக்ஸ்க்குமே கனெக்ஷன் இருக்கும். செகண்ட் ஷாட்டுக்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் கனெக்ஷன் இருக்கும். அந்த மாரி படம் ஃபுல்லாவே வந்து நாங்க ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஆனா அது ஒரே சீன் தான். 2 ஆஸ்பெக்ட்ல இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தோட பர்ட்டிகுலரா இந்த சீன், அந்த சீன் இல்லாம எல்லாமே ரசிச்சு எழுதணும். எல்லாமே ரசிச்சு எடுத்தோம். சூப்பர். அது ஓவராலே இது எல்லாமே பெஸ்ட்டா இருக்கும் இதுல. அதே மாதிரி மூவிக்காக நீங்க நிறைய சீன்ஸ் எடுத்திருப்பீங்க. இந்த சீன் நல்லா இருக்கே, அந்த சீன் நல்லா இருக்கே, நிறைய எடுத்திருப்பீங்க. பட் எடிட்டிங் டேபிள்ல உட்கார்ந்தாதான் தெரியும், என்னப்பா இது படம் இவ்ளோ பெருசா போகுதே, இது வேற கட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு பிடித்த சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ், கட் பண்ண சீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கா? நாங்க எதிர்பார்க்கலாமா? மேக்ஸிமம் இதுல கட் ஆகல. நாங்க மொத்தம் 40 நாள் ஷெட்யூல் பிளான் பண்ணோம். இந்த படத்தை 40 டேஸ்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன். பட் 36 டேஸ்ல நாங்க முடிச்சிட்டோம். 4 நாள் கம்மியாவே முடிச்சோம். அது ஓவரால் எல்லா டீம் ஒர்க் சூப்பரா பண்ணாங்க. படமா பார்க்கும் பொழுது ஒரு 2 சீன் 3 சீன் மட்டும் தான் நாங்க கட் பண்ணோம். அது டியூரேஷனுக்காக. ஆடியன்ஸ் படம் பார்க்குறாங்க, கொஞ்சம் லாகியா ஃபீல் பண்ணிடக்கூடாது, போர் அடிச்சிடக்கூடாது. நமக்கு படம் பார்க்கும்போது நம்ம 100 தடவை பார்க்குறோம் டேபிளில் உட்காந்து. நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் தெரியும். ஏன்டா அந்த படத்தை பார்க்காம எங்க வீட்டில் கேட்பாங்க, நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா, அப்படியே விட்டுருவீங்களா படத்தை, உங்களுக்கு தெரியாதான், நம்மளை எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அப்போ நாங்கள் டீமாக டிசைட் பண்ணி எல்லாருமே பேசி, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஆகாது, இல்லை இந்த சீனை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா கூட 2 சீனும் லிங்க் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன்லாம் எடுத்து மேக்ஸிமம் நாங்கள் ஒரு ரொம்ப லீஸ்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சீன்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் தான் நாங்கள் கட் பண்ணோம். ஓவரால் படத்துல என்ன எடுத்தோமோ எல்லாமே படத்துல இருக்கும். அப்படிதான் எடுத்திருக்கோம். ப்ரீ பிளான்டாவே போயிட்டீங்க. ஆமா ஆமா, நாங்க ஸ்கிரிப்ட்லயே எடிட் பண்ணிட்டோம். ஸ்பாட்லயே நிறைய எல்லாம் எடுக்கல. இல்ல தேவைடா, இது கன்வே ஆயிடுச்சு, இது போதும், 2 சீன்ஸை மர்ஜ் பண்ணி ஒரே சீன்ஸா அங்க எடுத்தோம். அதனால தான் ஷார்ட் டைம்லயே முடிக்க முடிஞ்சுது. இன்னைக்கு கொஞ்சம் ரேசியா இருக்கு ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றாங்கன்னா 2-3 விஷயங்களை எடுத்ததால அந்த அது இது ஒர்க் அவுட் ஆகும். சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி எடுத்திருக்கீங்க. த்ரில்லிங்கான நிறைய விஷயங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நடந்திருக்கும்ல. அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்களேன் சார். அது ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு தானியா ஹோப் வந்து வில்லனை பிடிக்கிறது ஆக்சுவலி விழுந்துட்டாங்க. விழுந்து ஸ்டிச் போடுற அளவுக்கு பேண்ட்டு கிழிஞ்சு, அவங்களுக்கு ஸ்கின்னு கிழிஞ்சு, சதெல்லாம் கிழிஞ்சிருச்சு. தெரியல, வேற யாராவது இருந்தால் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து சார் எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் வேணும் அப்படின்னு கேரவன் போயிட்டாங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த லொக்கேஷன் வந்து நாளைக்கு இன்னொரு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. 15 நாளைக்கு அந்த லொக்கேஷன் அவைலபிள் இல்லை. 15 டேஸ் கழிச்சு இவங்க அவைலபிள் இல்லை. ஓ, என்னடா பண்ண போகிறோம், சோலி முடிஞ்சிடுச்சு, எப்படியும் படம் 2 மாதம் டிலேன்னு முடிவே பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாருமே. திடீர்னு வராங்க பேண்ட்டை மாற்றிட்டு வந்து அந்த ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் கேட்டாங்க, சார் எனக்கு அடுத்த ஷாட்டு எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் ஒரு 2 hours ஆகும் சார், நான் ஒரு 1 hour மட்டும் தூங்கிட்டு வருவா போயிட்டு அப்படின்னு. ஸோ ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு. அதே மாதிரி கரெக்டாக 12 மணிக்கு போனாங்க, 2 o'clock வந்தாங்க ஸ்பாட்டுக்கு திருப்பி. வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும். அப்போ வந்து இந்த போட்டில் துடுப்பு போடுவாங்கல்ல, அந்த துடுப்பு பார்த்தீங்கன்னா 2 துடுப்பு வந்து வாலில் சாஞ்சிருந்தது. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், அது செட் ப்ராப்பர்ட்டின்னு நினச்சிட்டோம். அது ஒரிஜினல் போல் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் யாரும் கவனிக்கல லிட்ரலி. அது ஒரு அட்மாஸ்பியருக்காக வச்சுட்டோம். என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே அந்த கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து ஹீரோ மேலே அடிக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டியை தூக்கி அடிக்கும் போது அந்த கயிறு கீழே அறுந்து போச்சு. இதை யாருமே கவனிக்கல. ஸோ
ஸோ அது வந்து ஹீரோ மேலே விழுந்துச்சு தலையில். ஓ இந்த மாதிரி படத்துல பெரிய ரிஸ்க், ஒரு மார்ச்சுரி எரியிற ஒரு சீன் இருந்தது. ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணாரு, ஃபயர்லாம் கொளுத்திட்டு விழுந்துட்டாரு ஃபயர்லயே. ஐயோ ஜஸ்ட் மிஸ். அங்கேருந்து எழுந்து ஓடி வந்தாரு, அவ்வளோ பெரிய ஃபயர் அன்னைக்கு. பட் அணைச்சிட்டோம் அதுக்கப்புறம். இந்த மாதிரி பெரிய ரிஸ்கி ஷாட்ஸ். ஒரு கார் ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் வந்து நாங்கள் ஆக்சுவல் ஆக்சிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். உண்மையாகவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுவுமே மேக்கிங் வீடியோவில் இருக்கு. சீரியஸாக தான் சொல்கிறேன், உண்மையாகவே ஆக்சிடென்ட் ஆச்சு. நான்லாம் பதறிட்டேன், முடிஞ்சு போச்சு சோலி. நம்மளும் இன்னைக்கு ஹெட்லைன் தான். எவ்வளோ படம் பார்க்குறோம்ல, ஆமா. இந்த விபத்து அந்த விபத்துன்னு. ஆனால் காட் கிரேஸில் அந்த ஸ்டண்ட் பண்ணுற ஸ்டன்ட்மேனுக்கு அன்னைக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் அது பெரிய ஆக்சிடென்ட். நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு லவ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணால் இந்த பிரபஞ்சம் அப்படியே நமக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த படத்தில் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருந்துச்சு. அது எல்லாமே அப்படி வரும், அப்படி கடந்து போயிடும். அப்படிதான் நடந்தது ஃபுல்லாகவே. ஸோ அதே மாதிரி வந்து படத்துக்கு வந்து மியூசிக் வந்து ஒரு பயங்கரமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம அவ்வளோ அழகாக வந்து அந்த கதையை வந்து எடுத்து சாப்பிட்றாம அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்கு. ஸோ மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். பிசாசு துப்பறிவாளன் ம். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஆரோல் கொரலி. இந்த படத்துல இருந்து அவருக்கு பிசாசு ஆரோல் கொரலின்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ அவரு பயங்கரமான நாலேஜ். ஒரு சீனுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது அவருக்கு தெரியும். ஃப்ரம் த பிகினிங் நாங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க் டிஸ்கஸ் பண்ணும்போதே அவருக்கு ஒரு ஆடியோவாக நான் அனுப்பிச்சிட்டேன். கதையை கேட்டால் அவர் ஓகே நான் பண்ணுறேன் தலைவரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த எலாபரேட் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை டெவலப் ஆகும்போது ஒரு சீனுமே நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் எழுதினேன். ஏன்னா நான் படம் கதை எழுதும் போதே எனக்கு பிசாஸோட ஓஎஸ்டிஸ் கேட்டு தான் நான் இது எழுதினேன், அந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கதை வந்து ஒரு ஹீரோ உள்ளே வந்த பிறகு, ஒரு ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வந்த பிறகு, ஒரு லிட்டில் பிட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் உள்ளே இருந்தால் இன்னுமே ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அவருமே ஒரு ரெகுலர் பேட்டர்ன் இருக்கும்ல, அதுலேருந்து உடச்சி இது உள்ளே வந்து நிறைய சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்றைக்கி மியூசிக் எல்லா பத்திரிகைகளும் எல்லா விமர்சனம் பண்ணுறவங்களும் மியூசிக்கை எஸ்பெஷலி மென்ஷன் பண்ணி ஸ்பெஷல் மென்ஷனிங் பண்ணுறாங்கன்னா அவர் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நான் ஒரு கொஞ்சம் மியூசிக் தெரியுன்றதால நான் போயிட்டு ஏதாவது சொன்னால் கூட அதை வந்து அதிக பிரசங்கிங் தரணும்னு நினைக்காம அவ்வளோ அழகாக அதை வந்து சரி பிரதர் பண்ணிடலாம், சூப்பர் டார்லிங் பண்ணலாம் அப்படின்னு அவருமே எங்கள் ஜோனு இன்னைக்கு வரைக்குமே எங்கள் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு. தேட்டர் விசிட்டுக்குமே அவர் வராரு. அந்த லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் சூப்பராக வந்து இந்த படமும் வந்திருக்கு. மக்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பர் படம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஹாப்பி, மக்களும் ஹாப்பி, ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காரு? அவரும் ஹாப்பி. மக்கள் தேட்டருக்கு வராங்களா, அவருக்கு வேற என்ன வேணும்? அவருக்கு வந்து அவர் ஆக்சுவலி வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி டிரெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன், ப்ரொடியூசர். இந்த கதை அதுக்கப்புறம் அவர் யூகேல போய் செட்டில் ஆகிட்டாரு. அவரால் அவரோட ட்ரீமை நோக்கி ஓட முடியல. அப்புறம் ஃபேமிலி அவருன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் அங்கே செட்டில்டுன்னு வச்சுங்களேன். இப்போ சினிமா மேலே இருக்க லவ் அதனால் வராரு. நான் இந்த கதையை வந்து நேர்லலாம் சொல்லலை, வீடியோ காலில் சொன்னேன். ஒரு கதையை இங்கே இருந்து அங்கே வீடியோ காலில் சொன்னேன். கதை ஒரு தடவை தான் கேட்டார். சரி ஷெரீஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு கால் கட்டாச்சு. நெக்ஸ்ட் வீக்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணேன். அவர் அதுக்கப்புறம் தான் ஃபுல் கதையை திருப்பி ஒரு தடவை நேரில் வந்து கேட்டார். அது பிட்வீன் அந்த ஒரு மாதம் என்கிட்ட என்ன ஏதுன்னு அவர் எதுவுமே கேட்கல. ஸோ அவர் வந்து வெல் நாலேஜ் இந்த விஷயத்தில். ஏன்னா சினிமா அவர் லவ் பண்ணி பண்ணார். இன்றைக்கி அவருக்கு இந்த படத்தோட மக்கள் கொடுத்த வெற்றி, மக்கள் கொடுக்குற ஆதரவு அவருக்கு எப்படி ஃபீல் ஆகிடுச்சுன்னா, இந்த மிதுன் மித்ரா ப்ரொடக்ஷனில் இனிமேல் நல்ல படங்கள் தான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல தீம் இருக்க படங்களாக பண்ணலாம், நம்ம ஜானரை மாற்ற தேவையில்ல, நல்ல கதைகளை தேடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். நல்ல படம் பண்ணுற கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் ஒரு சூப்பர் ப்ரொடியூசர் மது நாகராஜ் சார். சூப்பர். அப்ப அடுத்த படத்துக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரா அதே ப்ரொடியூசர்? இல்லை, எனக்கு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு அடுத்த படம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அங்கேயே சொல்லிட்டாரு. அவர் பயங்கர கான்ஃபிடென்ட் படம் மேலே. ஸோ அந்த கம்பெனியில் நான் படம் பண்ணுறேன். இந்த சினிமா ஆசை வந்து எப்போ வந்துச்சு? யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் சினிமாவில் டைரக்டர் தான்ப்பா ஆவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்க? போஸ்டர்ஸ் பார்த்து. புதுசாக இருக்கே சார் இது. போஸ்டர்ஸ் பார்த்து நான் ஸ்கூலிங் படிக்கும் போது பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் பேசிக்காக நார்த் சென்னை ராயபுரம் இது அங்கே வந்து இருக்க தியேட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த போஸ்டர்ஸ்லாம் வரும். வார வாரம் படம் வரும். அப்போது வந்து திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாள் போஸ்டர் ஒட்டுற வேலை இருக்கும். சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் வரும். அப்போ போஸ்டர்ஸ் ஒட்டும் பொழுது அது அழகாக அந்த சுருக்கம் விழாமல் ஒட்டுவோம்ல, அது சொல்லுவாங்க முக்கியமாக எங்ககிட்ட, ஹீரோவோட முகத்தில் சுருக்கம் விழக்கூடாது,
டேரக்டரோட பேர் வந்து கரெக்டாக அது 2 பிட் 4 பிட்லாம் வரும்ல, அது ஒட்டும் போது கரெக்டாக ஒட்டணும்னு சொல்லுவாங்க. அப்போவே அந்த ஆசை வந்துருச்சு. 2 பேருக்கு தாங்க மரியாதை அப்போ. ஒன்று ஹீரோ, ஒன்று இந்த டிரெக்டரு. ஸோ அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துல, அதை பார்த்து இப்போ நான் ஒரு போஸ்டர் ஓட்டுறேன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு போயிடுவேன். போஸ்டர் பார்த்தாலே ஒரு இம்ப்ரெஷன் வரும். 3 போஸ்டர் 4 போஸ்டர் ஓட்டுவோம் படம் போஸ்டரு. அதில் எல்லா படத்துக்கும் போக முடியாது. போஸ்டர் பார்க்கும்போதே சில படம் தோணும், இது போய் பார்க்கலான்னு தோணும். அந்த வாரம் ஃபுல்லாக சம்பாதிக்கிற காசில் வீட்டில் கொஞ்சம் கொடுத்துட்டு என்னோட ஸ்கூலிங் பாக்கெட் மணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அப்போல்லாம் டிக்கெட் என்ன 3 ரூபா 2 ரூபா 7 ரூபா டிக்கெட் வரைக்கும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அகஸ்தியா தேட்டரில். அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் சண்டே போய் படம் பார்ப்போம். அப்போத்துலேருந்தே அந்த சினிமா ஆசை, அது இன்னைக்கு நடந்துருச்சு. இப்போ உங்களுடைய படத்தை போஸ்டரில் உங்கள் பேர் பார்க்கும்போது எப்படி இருந்தது? பயங்கர ஹாப்பி. அதுக்காக தானே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது. கடந்து வந்த எல்லா பாதையுமே ரொம்ப சந்தோஷமா கடந்து வந்துட்டேன். மற்ற போய் கஷ்டப்பட்டு வந்தேன். இப்போ நான் உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுற மேட்டர் கூட ஹாப்பியாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வேலையை நான் பிடிச்சி செஞ்சேன். நான் எழுந்தேங்க, எனக்கு தூக்கமே கிடையாதுங்க அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அந்த பணம் தான் எனக்கு எஜுகேஷன் கொடுத்தது. என் வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் சப்போர்ட்டட் செல்ஃப், நான் பேரண்ட்ஸை தொல்லை பண்ணாமல் என் வேலையை நான் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா. எல்லா வேலையுமே பிடிச்சி செஞ்சேன். இன்னைக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அது வந்து நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அப்போனா ஒரு விஷயத்துக்கு உண்மையாக இருந்தோம்னா அது வந்து திருப்பி ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு தரோன்றது மட்டும் நான் ரியலைஸ் பண்ணுறேன் என்னோட லைஃப்பில். ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் வந்து ரணம் மூவி பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.